ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை குழம்பு ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம செய்ய போகிறோம். நல்ல ஒரு பொடி இடித்து கொட்டி கமன்னு வாசனையாக சூப்பராக செய்ய போகிறோம். முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை போய் பாருங்கள், தெரியும். இப்போ முருங்கைக்கீரை குழம்பு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த முருங்கைக்கீரை குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பொடி அரைக்க போகிறோம். அந்த பொடி அரைக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துருக்கோம். நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பச்சரிசி தாங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துருக்கோம். கூடவே 1 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம். இது ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கருகி போயிடக்கூடாது, அதே சமயம் பொரியாமையும் இருக்கக்கூடாது. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்சியில் பவுடர் பண்ணி அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது அதே மிக்சியில் ஒரு மூடி தேங்காய் கீந்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். நான் 6 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம தண்ணி விட்டு நைஸாக அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சிட்டோம். அடுத்தது இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் நான் கொஞ்சமாக தான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கீரை குழம்பு செய்கிறதுக்கு நல்லா எண்ணெய் தாராளமாக விட்டு நல்லா வதக்குனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எண்ணெய் வேணால் தாராளமாக விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துருக்கேன், 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, காஞ்ச மிளகாவும் செவந்து வந்துருச்சு, கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே பாதி பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடலாம். இதெல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய், மிளகு, சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துக்கிட்டு இது பச்சையாக போட்டு நம்ம சீரகம்லாம் அரைச்சிருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா வதக்குறோம். நீங்கள் நல்லா ஆயில் ஊற்றி வதக்குனீங்கன்னா இன்னும் சூப்பராக வதக்கலாம். இப்போ நல்லாவே இதை வதக்கிட்டோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸில் நம்ம புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு அந்த புளித்தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையும் நல்லா வதக்கிடணும். இதுவே நல்லா இந்த மசாலா கூட சேர்ந்து முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்துடணும். இந்த டைமில் இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்துக்கிறோம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பச்சரிசியும் துவரம்பருப்பையும் வறுத்து நல்லா ஆற வச்சு பொடி செஞ்சு வச்சுருக்கோம். அந்த பொடியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கமன்னு சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே நான் ஒரு கிண்ணத்தில் வேக வச்ச துவரம்பருப்பு வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் ஒரு நல்ல பழுத்த பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா 3 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த கீரை கூட சேர்த்துக்க போகிறேன். கீரை கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே மசாலா, இந்த கீரை எல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ அது கூட இதை போட்டுட்டோம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ கமன்னு சூப்பராக டேஸ்டான நமக்கு கீரை குழம்பு ரெடி ஆகிட்டு. இதுக்கு எந்த மசாலா தூளும் போடலைங்க. நம்ம அந்த காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா, அதுவும் இந்த பருப்பு, அரிசி பொடி இது தான் சேர்த்துருக்கோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். இது கூட ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கீரை குழம்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.